சொன்னா தெரியும். ஆமா. ஏய் கோவலன் ராஜவாஜ சுவாசம் வந்தானா கட்டிய மாதா ராஜவாஜ சுவாசம் வந்தானா ஆனா ராஜவாஜ சுவாசம் வந்தானா வெளிய மாதா ராஜவாஜ ஆனா ராஜவாஜ சுவாசம் வந்தானா கட்டிய மாதா ராஜவாஜ சுவாசம் வந்தானா மத்திய தேசத்தை சீரும் சிறப்புடன் கூடி பரிமாணம் செய்து வரக்கூடிய டெல்லி மகாராஜன் அப்படியே தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் எப்படி? ஏய் அது மட்டுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏய் 32 லட்சம் பொருந்தியவன், 10,000 சிங்கபலம் படைத்தவன், எதிரோமம் படைத்தவன், வில்லிலே திரத்தந்திரியன். அது மட்டுமா? ஏய் இருங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்துச்சு. 10,000 சிங்கபலம் படைத்தவன் அம்மா காட்டுல வீட்டுல இருந்து காட்டுக்கு போறாங்களா இல்ல காட்டுல இருந்து சிங்கம் வீட்டுக்கு வச்சா? பைத்தியரா வீரன்டா. ஆமா, 10,000 சிங்கபலம் படைத்த வீரம். ஆமா, அது மட்டுமா? மீண்டும் எப்படி வருகிறேன்? ஏய் கோவலன், ஏய் ஓட மவுட முடிவலம் பலபலன் நிலவே வீராதி மண்டமண்டல் நிலவே. இப்படி சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்தின கற்களால் எகைக்கப்பட்ட என்னுடைய சிரத்தில் இருக்கக்கூடிய மகுடம் எப்படி இருக்குது? அப்படியே காலையில வரும் பாரு, அந்த மேற்குது. அது மட்டுமா? மீண்டும் எப்படி வருகிறேன்னு தெரியுமா? தரணி எங்களும் கிடைக்கிறேன். அது மட்டுமா? கோவலன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை ஏற்பட்டு 18 நாள் யுத்தம் நடந்து வருகிறது. இந்த 18 நாள் யுத்தத்திலே தருமன் படையை சேர்வதற்காக நானும் எனது 4 வகை சேனைகளும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற வழியிலே எனக்கும் 4 வகை சேனைக்கும் தண்ணி தாகம் ஏற்பட்டு விட்டது. எங்கே கிடைக்கும் என்று சுட்டி முட்டி பார்த்தேன். தூரத்திலோ தருமம் தண்ணீர் பந்தல் இருந்தது. அருகே உள்ளே சென்று நானும் எனது சேனையும் தாகத்தை தீர்த்தோம். தாகத்தை தீர்த்து திரும்பி வெளியே வரும்பொழுது உரிமை துரியோதனன் என்று சிறியதாக இருந்தது. ஆமா, பார்த்தேன். உப்பிட்டு உனக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்று அண்ணவன் படையிலே சேர்ந்து விட்டேன். அப்படி துரியோதனன் படையிலே சேர்ந்தேனே. துரியோதனன் கட்டளை பிரகாரம் இன்று கர்ணனுக்கு ரதம் ஓட்ட வேண்டும்.
அதனால எனக்கு ரதம் ஓட்ட போறீங்க இப்ப நீங்க. ஆமா துரியோதன கட்டளை பிரகாரம் அதனால புறப்பட்டு போகலாம். புறப்படு. மகாராஜா மாமா வந்துட்டாரா? மகாராஜா வாட வைக்கிறாரு. வாடா 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 வாடா. வாடா உத்து வாடா. ஏய் ஓடா அன்றண்டு மகள்கள் என்றவே வந்து விட்டாரு. சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாரு. மைத்துனா மாமா மைத்துனா பாருங்கள் தாசமா 2 பேரும் சேர்ந்தா நாசம்தான். மாமா நல்லா இருக்கிற மைத்துனா. யாரு நீங்க சொல்லுங்க. துரியோதன கட்டளை பிரகாரம் ரதம் ஓட்டணும். ஆமா புறப்படலாமா? சொத்த வில்ல வச்சுக்கினு ஒரே கணையால் அவனுடைய சிரசை எடுத்து பாதத்துல போட்டுருவேன். யாரு நீ ஒரே கண்ணில போட்டு? ஆமா ஒரு கணையால. கண்ணா ஒரு கணையாலே உயிர் வந்து கொண்டவர்கள் என்று கர்வமெல்லாம் உண்டே. ஒரு கணையால நீ அந்த பாண்டவரை கொண்டு விடுவேன். ஆமா பண்ண முடியாது. அன்று பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால வில்ல வச்சான். அன்னைக்கு வில்ல வளர்க்க முடிந்ததா? தண்ணியா பாத்துக்கிட்டான். சரி நான் தான் வேலைக்கு முடியல. ஆமா நீ நாட்டுக்கு அந்த வேலைக்கு போன. நானே வில்ல வலிக்கு தான் போனேன். பாஞ்சாலி எங்களுக்கு தான் போனோம். பாஞ்சாலி முறை எனக்கு உனக்கு முறை உனக்கு தான் போகணும். எனக்கு நான் பொண்ணு போகணும். ஒன்ன போய் வில்லு வலிச்சிருந்தா கட்டி நிற்படா கம்மியாட்டியா? வில்ல வச்சுதான் தானே கட்டி நிற்பேன்.
திருவள்ளத்தான். யாரு? ஆனா நான் உனக்கு அதோட தகுதி இல்ல. சரி. துரியோதன கட்டளை பிரகாரம் வந்தேன். ஏய், ஆனா நான் சாப்பாடு தானே வந்தேன். ஆமா, நீ எதுக்குடா வந்த? நானும் அதே சாப்பாடு தான் வந்தேன். எது? சாப்பாடு தான் வந்தேன். நீ ஆனா நான் தான் அரசன் தலைமுறையா அரசன். யாரு? தலைமுறையா. ஆமா. என்னுடைய பூர்வீகம் தெரிஞ்சுதான் வச்சுக்கா. என்னுடைய பூர்வீகம் தெரிஞ்சுதான் வச்சுக்கா. நீங்க இருக்க மாட்டேன். அத வண்ணமுடன் உண்பதற்கு அந்தம் இல்லாமல் சண்டை போடுறீங்க இடமாத்தியா ரணகாலத்துல போய் சண்டை போடுங்க மாமானா இங்க வந்து சண்டை போடுங்க மாமனை எதுக்கு அமிச்சேன்? எதுக்கு மாமனை எதுக்கு அமிச்சேன்? என்னத்துக்கு காமிச்சா? ரதம் ஓட்டுறவர் ரதத்தை மட்டும் தான் ஓட்டணும். ஆமா அவன் குதிரை குளிப்பாட்டு சொன்னா குதிரை மட்டும் தான் குளிப்பாட்டு. ஆமா குதிரை சூத்துல கை வைக்க சொன்னான். டேய், வைத்துனா. அவன் என்ன மரியாதை தாதிரோ வார்த்தையோ பேசுறான். என்னத்துக்கு மரியாதை இல்லாத ஒண்ணு பேசுற டேய், அவன் ஈன ஜாதி, அவன் கூட ஏன்டா அனுப்புறாங்க? என்ன இன ஜாதியா என்ன இன ஜாதியா அவன் அவன் தேர்ப்பாங்க. அவன் போய் நான் எப்பேற்பட்ட ஜாதி அவனை ஒரு அனுப்பலாம். நீ ரதம் முதல்ல சொல்ல அவன் வேண்டியது தான் சின்ன பையன் மரியாதை பேசிக்கிறான். நீ வந்து சரி அந்த மரியாதை இல்லாத இடத்துல நீ ஏன் போற நான் போறேன் முடியும். ஏய், அண்ணா மாமன் தவறு செய்து. டா, அண்ணா மாமா தவறு செய்து இருந்தாலும் மன்னிச்சுக்கோ. ஆனா பெரிய மனுஷனு அவரு அதனால்தான் நீ என்ன பண்ற 30,000 ரூபாய் செல்லு 30,000 ரூபாய் பணத்தை விட்டு வந்துக்கிறாரு. அது பஞ்சாயத்து பண்ணாரு பாரு. மாமா பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் தான். ஆமா ஆமா சமாதானம் பண்ணி ஆமா அனுப்பி விடு. அதானே ஆமா உன் அரசனிலே வரணும். ஆமா போ நான் மாத்திரம் அப்படியே ஆகட்டும். இல்லன்னா நீ சமாதானம் பண்ணி ரெண்டு பேரும் துரியோதனா, உன் சொல்ல கேட்டு போறேன். அவன் எதுனா பிரச்சனை பண்ணா வேற வழியிலே விட்டு வந்துருவான். நீ செல்லு விட்டு வந்த மாதிரி நீ விட்டு வந்துடலாமா? வயல விட்டுட்டு வரது இல்ல எங்கேயும் விட்டு விட்டு ஓடியாந்துரு. ஆமா, வேற வழியிலே விட்டு ஓடிந்துருவான். ஆமா நீங்க நல்லபடியா போய் வாங்க. அந்த பொடிமரமே அவனில் படைத்தான் தலைமையிலும் ஆனவன் அவனில் படைத்தான் தலைமையிலும் ஆனவன்
மாதவா சபையிடமாக வந்தனே நான் யார் என்ற விளக்கம் பகவானே ஆ, எனக்கு தெரியும் ஆ, இங்க இருக்கிறவங்களுக்கு மொத்த பேருக்கும் ஆமா விளக்கமா சொன்னா சொன்னால் தெரிஞ்சுக்குவோம். தெரிய வரும் ஆமா. அப்படியானால் மும்மூர்த்தி தேவர்களிலே நடுமூர்த்தி ஆமா. நாராயணனாக விளங்கக்கூடிய என் பெயரோ காக்கும் தொழிலை செய்யக்கூடிய மாலாய கண்ணன் என்று தெளிவாக தெரிந்து கொண்டாயா? ஓ நீங்க தானா ஆமா. அப்படியே தெரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆ. அமை ஒருவமாகி அமரக்கடலில் போலே, அமை ஒருவமாகி, அமை ஒருவமாகி, அமரக்கடலில் போலே, அமை ஒருவமாகி, அமரக்கடலில் போலே, மாதவ சாமி, எப்படி சொல்லு நீங்க தான். அது காலத்திலே தேவர்கள் ஒருபுறமும் அரக்கர்கள் ஒருபுறமும் பிறப்பு இறப்பு இருக்க இல்லாமல் இருப்பதற்காக அமிர்தம் என்று சொல்லக்கூடியதற்காக மதமேரிகிரி மலையை மத்தாகவும் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலை பாண்டமாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக வைத்து அமிர்தம் கடைந்தனர். அந்த நேரத்திலே தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறமும் அமிர்தை கர கர கரவென்று கடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடந்து கொண்டிருக்கின்ற வேலைகளே வாசுகியாகப்பட்டது வழி தாங்க முடியாமல் நச்சு ஆமா கஞ்சு கத்தும்போது அந்த மழையாகப்பட்டது அப்படியே ஒரு புறமாக சாயத் தொடங்கியது. தேவர் முகமாக சாய தொடங்கியது. அதை கண்ட நானாகப்பட்டவன் என்ன செய்தேன் தெரிய வருமா? அந்த மழையாகப்பட்டது சாய்ந்தால் தேவர் மூவர் யாவற்ற பேர்களும் அழிந்து விடுவார்கள். தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஆமை என்று சொல்லக்கூடிய ஆமை உருவமாக எடுத்து அந்த மலைக்கு கீழே போய் முட்டு கொடுத்து அப்படி நின்ன பாருங்க. உடனே அந்த தேவர் மூவரை காத்து அன்று முதல் நாராயணனாக காட்சி கொடுத்தார்கள். ஆமா ஆமா அது மட்டும் கிடையாது. இது என்னடா மண். இந்த துவாபர யுகத்திலே மண்ணின் காரணமாக பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் சண்டையை ஏற்படுத்தி அதனாலே என்னுடைய தேவையாளர்களுடைய பூமாதேவிக்கு செய்து கொடுத்த சத்தியம் பூமி பாரம் என்னால் தாங்க முடியல சுவாமி, என்னுடைய பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று முறையிட்டாள். அப்போது நான் என்ன தெரிவித்தேன்? கவலைப்படாத பெண்ணே, வரக்கூடிய துவாபர யுகத்திலே உன்னுடைய பூமி பாரத்தை தீர்க்கிறேன் என்று சத்தியம் கொடுத்து விட்டேன். அன்று வைத்து சத்தியத்திற்கை நிறைவேற்றணும். ஆகையால் பாண்டவருக்கும் கவர்னருக்கும் 18 நாள் யுத்தம் ஏற்படுத்தினேன். பகையை மூட்டி இந்நேற்றோடு 16 தினங்கள் சண்டை நிறைவேற்றி விட்டது. யாருக்கே வெற்றி? பாண்டவருக்கே வெற்றியை தேடி தந்திருக்கின்றேன். இன்றைய தினமும் 17ஆம் நாள் யுத்தம். யாருக்கு வைத்திருக்கின்றேன் புள்ளி? கர்ணனுக்கு வைத்திருக்கின்றேன் புள்ளி. அந்த பாண்டவர்களாகப்பட்டவர் அழுது புலமையர் எப்படி தெரியுமா? அந்த மக்கள் என்னை தோற்றி வேண்டி வணங்கி
கொண்டிருக்காரு. அவளை சென்று காட்சி அளிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். புறப்படு. இந்த சபையின் முன்பாக வந்திருக்கக்கூடிய அரசன் யார் என்ற விளக்கம் சொன்னா தெரியும். குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தோம். தருமனுக்கும் பீமனுக்கும் இளையவன், நகுல சகாதேவனுக்கு மூத்தவன், நடு பிறந்தவன் அர்ஜுனன். பங்குனி மாதம் உத்திர நன்னாளிலே பிறந்ததான் பர்க்குணன், காண்டீபன், தனஞ்சயன், ஓனழகன், மச்ச ரேகை படைத்தவன். இப்படி பலவித பெயர்களை படைத்தவன். இன்னும் எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி? பரமசிவன் என்று சொல்லக்கூடிய முக்கன் படைத்த பரம கடவுளிடம் தவம் செய்து பாசுபதக்கணையை பெற்றவன், மின்னலுடி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணந்தவன். இன்னும் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி? 3.5 கோடி என்னும் என்று சொல்லக்கூடிய நிவாதக கால கயிறலை கொன்றவன். அதனால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி? இந்திரனிடம் இருந்து காமதேனு கற்பழிச்சு களவாடி சென்றனர். இந்திரனோ அவருடன் போர் செய்தான். தோற்று புறமுதுகு காட்டி ஓடுகிறான். நான் பார்த்தேன், எது நின்று அந்த கால கயிறலை கொன்றேன். அதனால் எனக்கு இந்திரன் 3.25 நாழிகை இந்திர பதவி கிரீடம் சுட்டி அழகு பார்த்தான். அதனால் கிருதி என்ற பெயர். அங்கிருக்கும் நடன மாதவிலே ஊர்வசியானவள் என் அழகை கண்டு வணங்கினாள். என்னை அடைய நினைத்தாள்.
நான் தாயாக நினைத்து அவளை ஒதுக்கினேன். அவளிடம் சாபம் பெற்றேன். பேடி என பெயர் பெற்றேன். இப்படி நான் இது என்ற பெயரும் கொண்டு வேடு என்ற சாபத்தையும் பெற்றேன். இன்னும் எனக்கு எதிராக அந்த துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நடக்கின்ற வயதிலே நச்சுறுத்தலை நட்டான். குளிக்கின்ற குழந்தையிலே கூர்வசி நாட்டினான். உண்ணும் உணவில் விஷமதை கலந்தான். படிக்கின்ற அறையிலே நச்சு பாம்புகளை ஏவினான். மாண்டோமா கண்ணன் அருளால் உயிர் தப்பினோம். இன்னும் என்ன செய்தான் தெரியுமா? இன்னும் என்ன செய்தான்? அப்படி அரக்கினால் ஒரு மாளிகை எழுப்பினான். எளிதில் தீப்பற்றக்கூடிய பஞ்சு, அரக்கு, வெடி உப்பு, குங்கல்யம், பாஸ்பரஸ், கந்தகம் இப்படி சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு அரக்கு மாளிகை எழுப்பி என் தந்தை சொர்க்கம் சேர வேண்டுமானால் ஈம கடன்களை முடிக்க வேண்டும் என்று அண்ணன் தருமனை அழைத்து தந்திரமாக பேசி காசிமா நகரம் அனுப்பினான். சென்று திரும்பி வருகின்ற வழியிலே புரோசன் என்ற மந்திரியை விடுத்து எங்கள் அதை குடிபெறச் செய்து தீயிட்டு குளித்தினான். அதில் உயிர் தப்பி கண்ணன் அருளால் நாடு கேட்டோம். நாடு தர மறுத்தான். என் மாமன் முதலில் உளுமாமரியை தூதுவாக அனுப்பினோம். தர மறுத்தான். எம்பெருமான் கண்ணனை அனுப்பினோம். 18 நாள் குறித்தார் சண்டைக்கு. நேற்றோடு 16 நாள் யுத்தம் முடிந்தது. எங்களுக்கு இது நாள் வரையில் வெற்றி. இன்றோ 17வது நாள் யுத்தம். நான் எடுத்த சபதம் நிறைவேறக்கூடிய நாள். எங்களுக்கு முன்னதாக வரக்கூடிய கண்ணன் இன்னும் வர காணோம். அவரை நினைத்து செய்யும். சொன்ன சொல்ல நீ மறந்திடலாமா? வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போவோம். வா 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 சொன்ன சொல்ல நீ மறந்திடலாமா? வா 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 சுந்தர ரூபம் மறந்திட போவோம். வா வா
சொல்றேன். நமஸ்காரம். பாதரம் இந்த மாலை ஆதரமாய் பதிந்த பைக்குளா தூரமாய் வாழ்வாய் மாநில தன்னில் பாவைய தூரமாய் வாழ்வாய் பாதரம் இந்த மாலை ஆதரமாய் பதிந்த பைக்குளா தூரமாய் வாழ்வாய் மாநில தன்னில் அன்னுல தூரமாய் மைத்துனா, என் பாதார விந்தத்தை பணிந்தாய் அல்லவா என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆஹா, என்ன வார்த்தை சொன்னேன்? சுகமாக வாழ்வாய் என்று சொன்னாங்க. சுகமாக. ஆமா இந்த மைத்துனா. திறமையை பார்த்தா எப்படி? ஏதோ நீ ஏளிதம் செய்ய போல இருக்கிறது. ஏன் மைத்துனா? ஆமா. ஆ. எப்படி நாங்கள் வாழது எப்படி நாங்கள் வாழது எப்படி நாங்கள் வாழது மைத்துனா, எங்கள் நிலைமை பார்த்து ஆமா ஏதோ எகத்தாளம் செய்கிறாய் போல தெரிகிறது. மைத்துனா, ஆமா. நீ என்னுடைய பாதார விந்தத்தை பணிந்தாய். ஆமா. ஆகையால் சுகமாக வாழு என்று நான் உரைத்தேன். இன்று எப்படிப்பட்ட நாள்? இன்று 17ஆம் நாள் யுத்தம். எங்கு செல்ல வேண்டும்? யாரை கொல்ல வேண்டும்? யுத்த காலத்திற்கு யார் எடுத்த சபதம் முடிக்க வேண்டும்? கர்ணனுடைய கொல்ல வேண்டும் என்று சபதம் யார் முடிக்கணும். எடுத்த சபதம் முடிக்க வேண்டும்? அதுக்கு என்னடா இப்போ? இப்போ இன்று தினமும் எங்களுக்கு முன்னதாக வரக்கூடிய நீங்கள் இன்று காலதாமதமாக வரக்கூடிய காரணம் என்னன்னு கேக்குறேன். ஏண்டா ஆமா. இப்போது இன்னைக்கு என்ன நாள் யுத்தம்? எத்தனை நாள் யுத்தம்? 17ஆம் நாள் யுத்தம். இன்று ஒரு நாளைக்கு மட்டும் ஆ. நான் வீட்டுல இருக்கிறேன். நீ சமராயத்துக்கு போயிட்டு வா. ஏன் மாமா? வரலடா. அதான் ஏன் என்ன காரணம் சொல்லு? நான் வர முடியல. வேணாம். ஏதோ ஒரு பல காரணம் இருக்குன்னு வச்சுக்க. அதனால வர மாட்டீங்க. வர முடியாது மைத்துனா. வராது ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு ஒரே நாளைக்கு மட்டும் நீ போயிட்டு வா. அதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் வராது. நாளைக்கு வந்துடுறேன்டா. இன்று ஒரு நாள் மட்டும் வராததுக்கு காரணம் நான் நாளைக்கு வரேன். அவர் எப்படியா ஏறுதுடா. எனக்கு ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியாடா? ஆமா. இன்று எதற்காக நீ பயப்படுகிறீர்களா? எதுக்காகடா? 17ஆம் நாள் தண்ணிலே என்ன வார்த்தை? இன்று நீ எதற்காக பயப்படுகிறீர்கள்? பாத்திமா, அந்த கர்நாடகத்தில் இருக்கும் நாகத்திற்காக. பாத்திமா, ஆமா. 17ஆம் நாள் தானே? ஆமா பாத்திமா எப்படி தெரியுமா? மாமா. பாத்திமா பாடுபட்டதெல்லாம் போச்சே போச்சே. பாடுபட்டதெல்லாம் போச்சே போச்சே. பாத்திமா, இந்த 17ஆம் நாள் யுத்தத்துல கண்ணனுடைய கையில இருப்பது என்ன? நாகாசுரம். நாகாஸ்திரம். ஆமா. அந்த நாகாஸ்திரத்தை எடுத்து அவன் நாணி ஏற்றி தொடுக்கும் பொழுது உனக்கு முன்பதாக ரதத்தில் இருப்பது யார்? ரதசாரதி தாங்கள் தான். நாங்க தானே? உனக்கு முன்னாடி ரதத்துல அவன் இருக்கும் போது நான் இருந்தேனா, பானம் விடும்போது முதல்ல யாரை கொல்லும்?
ஆமா உங்களை தான் கொல்லுதா? என்ன தானே கொள்ளும் உங்களுக்காக வேண்டாம் என் முன்னாடி எல்லாம் தாலி இறக்கணும் ஓஹோ நீ அப்படி வரீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ மட்டும் போய் வா சரி நாளைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி மாமா ஆ, இந்த பாண்டவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும்? பாண்டவரா அத்தை பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க. ஆமா அத்தை பிள்ளைங்க உங்களுக்கு வேணாப்பா. அட, மாமா ஆ. அத்தை மக்கள் நாங்கள் இந்த அத்தை மக்கள் பாண்டவர்கள் நாங்கள். ஆமா இந்த நாட்டை ஆள்வது யார்? ஆ? இந்த நாட்டை ஆள்வது இந்த நாட்டை ஆளக்கூடிய துறை துரியோதன நகராஜா அவன் என்ன வேண்டும் எனக்கு? உனக்கா பங்காளிங்க பங்காளி என்ன உறவு? உங்களுக்கு அண்ணன் என்ற உறவு ஆமாண்டா என் அண்ணன் தருமன் இந்த நாட்டை ஆண்டாள் என்ன? அவரு என் உனக்கு அண்ணன் துரியோதனன் ஆண்டாள் ஓ தருமனும் உனக்கு அண்ணன் அண்ணன் தான். துரியோதன அண்ணன் நாங்க எங்க பிறந்தோம்? காட்டுல பிறந்தீங்க சில ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தோம். ஆமா மீண்டும் சூதால் 13 ஆண்டு வனம் ஓட்டினார். ஆமாண்டா பிறந்ததும் காடு, வளர்ந்தது இடையில் நாடு, ஆமா மீண்டும் காட்டிலே கழித்தோம். ஆமா எங்களுக்கு காடு புதிதல்ல, புதிதல்ல. நாங்கள் பழக்கப்பட்ட இடம்தான். ஆ, அதனால் ஆகையால் எங்களுக்கு நாடும் வேண்டாம், நாடு வேண்டாம் நகரமும் வேண்டாம். இந்த நாட்டை துரியோதன் ஆண்டாள் என்ன, என் அண்ணன் துரியனன் தர்மன் ஆண்டாள் என்ன? நான் போயா காடு போறேன். மாதவா வாடா டேய் நீ போயிடுனா என் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்த சபதம் எப்படி ஞாபகத்துக்கு அதனால என்ன சொல்றீங்கப்பா? ஏய் உன்னுடைய மன நிறத்தை சோதிப்பதற்காக எப்படி உன்னுடைய மன நிறத்தை ஏன்னா போர்க்களத்துல போய் பயந்து ஓடி வந்துட கூடாது இல்லையா உன்னுடைய மதத்தை சோதிப்பதற்காக சிறிய விளையாட்டு விளையாட்டு ஆமா இப்போ இப்போ சொல்லலாம் எங்க போக வேண்டும் புறப்படு போலாம். ஏறா மேல ரத்து போல எதிரியாகிய கண்ணன் கர்ணனாக படுத்த இருக்கிறான் பாப்போம். அதான் இருக்கிறான் பார்க்கலாம் அது காஞ்சா விட நீ சேர்ந்து சிரசை அடுத்து பார் என்று சொல்லக்கூடிய பூமியில போட்டு விடுவேன் ஏய் கண்ணா அட அடி கூரே பாடா அட தலை கூரே பாடா கூரே பாடா பட தலை மணி கூரே கூடா ஏய் கண்ணா அடி பாடா நீ எந்த தைரியத்தில் ஏடா குணமாக எகத்திகள் பேசி இப்படி ஆழமாக பேசினா தெரியுமா? அடன்னா அகமிரு
தேய்க்கிறா சம்பதானம் தெரியுதுல சமத்தானா சம்பதானம் தெரியுதுல ஆமா மாமா ஆஹா கர்ணன் கையில் இருக்கும் நாகபானம் வந்தது. ஆமா, அதுதான் தெரிந்தது. ஆமா, திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. ஆமா, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியவில்லை. மைத்துனா, மாமா நடந்தது என்ன நடந்தது என்று கேட்கின்றாய். கர்ணனாகப்பட்டவன் உன் மீது நாகாஸ்திரத்தை தொடுக்க வந்தான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீர்கள்? என் காலில் கட்ட விரலை அழுத்தி பூமாதேவியிடம் 3 இடம் எங்களும் அடி கேட்டிருந்தேன். அந்த பூமாதேவியாகப்பட்டவன் இடத்தை கொடுத்து விட்டார். கட்ட விரல் அழுத்தி ரதத்தை கீழே அடித்து விட்டேன். மாமா மாமா, தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்று விட்டது. என்றும் எங்களுக்கு நீயே துணை. ஆமா, நீங்கள் இருக்கும் வரை ஆமா எப்படிப்பட்ட போரை வேண்டுமானாலும் சந்திப்போம். கண்டிப்பா நான் இருக்கிறேன். இப்போ எடு பானத்தை தொடு அவன் மீது. இப்பொழுது அவனுடைய ரதமாகப்பட்டது கீழே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தக்க சமயம். இப்பொழுது கணை தொடுத்தால் அவன் மாண்டு மடிந்து விடுவான். தொடுடா பானத்தை. என்ன பானம் எடுத்தான் திருவண்ணாமலை கோபுரம் முட்டோ போய் முட்டுவான். மட்டும்தான் வந்துக்கிறேன். வால்லாம் எங்கேயும் இல்ல. ஆமா, கரண்ட்ரியா நீ ஏன் கரண்டா அம்பி? ஆமா, நான் எங்க பசிக்குது கிசுக்குதுன்றதுனா வாட்டுக்கு எடுக்க. அரே பைத்தியக்கார பையா, அம்பி எங்க சுவாமி எங்க இருந்து வரீங்க? நான் காசில இருந்து வரேன் அம்பி. காசில இருந்து நான் புடங்கத்துக்கு வரேன். என்ன அம்பி, யாரோ அங்கு தேசாதிபதியாம் கர்ண மகாராஜனாம் கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுக்கின்றாராமே. அவரிடம் வந்து ஏதாவது பொன் பொருள் யாசங்களை வாங்கி கொண்டு வரலாம். தத்திர முச்சாயிரு நீ. ஏண்டா அம்பி, நீ இந்த நேரத்துல போய் தேடி வந்துக்கிறிய? ஆமாடா, கர்ண மகாராஜா எதிரி பானத்தால் பானம் பட்டு குருச்சத்திர பூமியில இப்போ பண்ணி நீ போனா பூடும் அம்பி. ஏண்டா அம்பி, நீ ஆளை மட்டும் காட்டு, நான் கேட்டதை கேட்டு என்னால முடிந்ததை வாங்கி கொள்கிறேன். வந்திருப்பது நானோ ஒரு ஏழை வேதியன் வந்திருக்கிறேன்.
ஐயா கர்ண மகாராஜனே ஆ. நானும் காசியிலிருந்து வரேன்டா. காசியிலிருந்து ஆமா எதற்காக? நீங்களா உங்களோட புகழ் பெருமையை கேட்டேன். ஆகையால் ஏதாவது பொன் பொருள் பொருள்களை கேட்டு பெறலாம். அது முதல் இது வரங்க அப்டமட்டே வந்தவட்டே இது வரங்க அப்டமட்டே வந்தவட்டே ஆட பொருளடிகளங்கள் அகத்திலே பாரு. ஐயா அப்பா கர்ண மகாராஜனே ஆதி நாள் முதல் கொண்டு இது நாள் வரையிலும் ஆமா என்னை நாடி வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுத்து வள்ளல் கர்ணமகாராஜன் என்று பெயர் பெற்றிருக்கு. ஆமா ஆனா மாதவர என்னிடத்தில் இருக்கும் ஒரு என்பதாலோ கடைசி நேரமாக ஒரு வேதியர் கர்ணனிடத்திலே சென்றாரா அவர் இடத்திலே யாசகம் கேட்டாரா கர்ணமகாராஜன் உயிர் போகும் தருவாயிலே இல்லை என்று சொல்லிவிட்டாரா என்று பொய் சொல்ல வேண்டாம். ஆமா ஆகையால் என்னிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாக கேட்டு பெற்று செல்லுங்கள் சுவாமி. அப்பா என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் புருஷங்கள் எனக்கு வேண்டாம். இடத்திலே ஒரு யாசகத்தை கேட்டு வந்துள்ளேன். என்னவென்று தெரியுமா? ஆதி நாள் முதல் இந்த நாள் வரை யுத்தகலத்திலே இந்த நாள் வரை நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் அனைத்தையும் இப்பொழுது தாரவாத்து கொடுக்க போற பத்தியா அந்த பலாபல தர்மங்கள் அனைத்தையும் எனக்கு தாரவாத்து கொடுத்தால் போதும். அந்த பலாபலன்களால் நான் பிழைத்துக் கொள்வேன் அப்பா. ஐயா இந்த தர்மம் இந்த புண்ணியமாவது என்னை வந்து அடியும் என்று நினைத்தேன். ஆமா இந்த புண்ணியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்படி இந்த புண்ணியத்தை நான் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ரணகல பூமியில எள்ளும் தர்ப்பையும் கிடையாது, அப்பா ஜலமும் கிடையாது. அப்படின்ற ஒரு தான தாரை வார்த்து தர. அப்பா கர்ண மகாராஜனே இப்பொழுதுதான் ஒரு கைங்கரியம் செய்துவிட்டு வருகின்றேன். என்னிடத்துல எள்ளும் தர்ப்பையும் இருக்கின்றது. உன்னை உடம்பில தைத்திருக்கக்கூடிய அம்புகளை பிடுங்கினால் உறுதியாகப்பட்டது வரும். அதை ஜலமாக பாவித்து எனக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அப்பா. அப்படியா? ஆமா ஐயா ஐயா மாயவன் செய்த தீங்க மாயவன் செய்த தீங்க மது இழந்தே கெடுமதித்தே போர்கள் செய்ய கண்டு குருதிய வருவிப்போ தாய்மை இல்லாமலே தடை சொல்லாமல் தருகிறேன், தடை சொல்லாமல் தருகிறேன். ஐயா மாயவன் செய்த தீங்கால் நரகல பூமியிலே ஆமா அர்ஜுனன் விட்ட பானத்தால் பணத்தால் கொத்துசரம் குலையுசரமாக தேர்தட்டிலே சாய்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமா ஆனால் என் இடத்துல இருக்கக்கூடிய ஆதி நாள் முதல் ஆமா செய்யும் தானம் வரை ஆமா என்னுடைய புண்ணியத்தை தானமாக கேட்கின்றேன். ஆமாம் ஐயா அப்படியே தருகின்றேன். வருகின்றாய். அப்படியே ஆகட்டும் அப்பா. கண்ணி வராங்களாமா?
உள்ளத்தில் உள்ளத்தில் என்று கேட்கிறார். ஆமாம் ஐயா. எனக்கு சத்துரு யார் மித்துரு யார் என்று கேட்கின்றார். ஆமாம். அதானே கரியமாலயனுமே கரியமாலயனுமே கடின சத்ரு பிரியமாய் அணைகின்ற குந்தி தேவி விலகினால் சத்ருவாக ஆதி நாள் முதல் கொண்டு இது நாள் வரையிலும் எனக்கு முதல் சத்திரி யார் தெரியுமா? கரியமால் அயன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணனே முதல் சத்திரி. கரியமால் என்று சொல்லக்கூடிய அயன் அவனே முதல் சத்ரு. முதல் சத்ரு. இரண்டாவது ஐயா, என்னை பெற்றெடுத்தாலே என்னுடைய தாய் குந்தி என்னை வளர்க்க தெரியாமல் ஆற்றிலே விட்டாலோ, அல்லது ஊரார் பழி சொல்வார்கள் என்று ஆற்றிலே விட்டாலோ என்று எனக்கு தெரியாது, தெரியவில்லை. நால்வரோடு என்னையும் நல்லவனாக வளர்த்திருந்தால் நானும் நால்வரோடு நல்லவனாக இருந்திருப்பேன். இரண்டாவது சத்ரு தாய் குந்தாதேவி, என்னுடைய தாய் குந்தாதேவி. சரி. மூன்றாவது சத்ரு யார் தெரியுமா? ஐயா, எனக்கு உந்த பரசுராமரா எகினார் சத்ருவாக இந்தையா இந்திர தேவனும் விலங்கவே சத்ருவானா. பரசுராமர் எப்பேற்பட்ட வில்லாளி தெரியுமா? பரசுராமர் எப்போதுமே அந்தனருக்கு மட்டுமே வில்வித்தை தனுர்வித்தை போதித்து கொடுக்கிறேன் என்று தெரிவித்தார். ஆனால் நானும் ஒரு அந்தனர் என்று பொய் உரைத்து பரசுராமரிடத்திலே தனுர்வித்தை கற்றுக்கொண்டிருந்தேன். அந்த தருணத்திலே பரசுராமர் வனவேடிக்கை சுற்றி பார்க்கலாம் என்று தெரிவித்தார். வனவேடிக்கை சுற்றி பார்த்தோம். சோர்வாக இருக்குது கர்ணா, நான் சிறிது நேரம் உறங்க வேண்டும் என்று தெரிவித்தார். உடனே குருதானே என்று என்னுடைய வலது தலை மீது அவருடைய சிரசை வைத்து உறங்க செய்து எங்கிருந்து பார்த்ததோ ஒரு கருவென்று தெரியாது. அந்த கருவண்டானது என்னுடைய தொடையை பிளந்து துளைத்து மறுபுறம் வெளியேறி சென்றது. ஒரு புறம் துளைத்து வந்து மறுபுறம் வெளியேறிவிட்டது. என்னுடைய தொடையிலிருந்து பெரிய உதிரமானது ஆறாக பெருகி ஓடியது. ஆமா, இதை பார்த்தார் பரசுராமர். அப்பா, யார் நீ? ஒரு அந்தணனாக இருந்தால் ஒரு துளி உதிரத்தை கண்டவுடனே ஒரு காதம் தூரம் ஓடி சென்று ஓடி இருப்பார். ஆனால் அப்படியே கல்லெறிந்த படுத்தவன் போல் அமைதியாக இருக்கிற யார் என்று கேட்டார். உண்மையை உரைத்தேன். அடா பாவி, அடா சண்டாளா, என்னிடத்திலே பொய் உரைத்து வில்வித்தை கற்றாய் அல்லவா? உனக்கு மரணம் வரும் தருவாயிலே நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் அனைத்தும் மறக்க கடவுது என்று சாபத்தை அளித்தார்.
பரசுராமர் 3வது சத்ரு. 3வது 4வது சத்ரு. 4வது சத்ரு யார் தெரியுமா? யாரையா? 4வது சத்ரு யார் தெரியுமா? யாரையா? தேவ இந்திரன் 4வது சத்ரு. எப்படி தெரியுமா? 10 8 18 நாள் யுத்தத்திற்கு நாள் வைத்த கண்ணன் நேராக தேவலோக சென்றான். தேவேந்திரனை சந்தித்தான். தேவேந்திரா, உன்னுடைய மகன் அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமென்றால் கர்ணன் இடத்திலே இருக்கக்கூடிய கவசத்தையும் குண்டலத்தையும் யாசகமாக பெற வேண்டும் என்று தெரிவித்தார். ஆமா. உடனே தேவேந்திரன் வயதாகிய முதியவர் போன்று யாசகம் கேட்க என் இடத்திலே வந்தார். அவர் வருகின்ற நேரத்திலே அரண்மனையிலே சிவபூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அசரீராக என்னுடைய தந்தை சூரிய பகவான் என்ன தெரிவித்தார்? மகனே கர்ணா, வந்திருப்பது மாயாவி அல்ல, தேவ இந்திரன். உன் இடத்துல இருக்கக்கூடிய கவசத்தையும் குண்டலத்தையும் யாசகமாக பெற வந்திருக்கிறான். கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுக்க வேண்டும். உடனே கடவுளே என்னிடத்திலே தானம் கேட்கின்றாரே, நான் கொடுக்க மாட்டேன் என்று உரைப்பதா என்று. உடனே கவசத்தையும் குண்டலத்தையும் மறுத்து அந்த தேவ இந்திரனுக்கு கொடுத்து விட்டார். 4வது சத்ரு தேவ இந்திரன். அந்த கவசம் இருந்தா உன்னை யாராவது கொண்டிருக்க முடியாது. 5வது சத்ரு யார் தெரியுமா? 5வது சத்ரு காமதேனு என்னும் கோபுமே, காமதேனு என்னும் கோபுமே கடின சத்ருவாச்சே, தீமையாய் பூமாதேவியும் விலகினாள் சத்ருவாரே. ஐந்தாவது சத்ரு யாரு தெரியுமா? யாரப்பா? காமதேனு என்று சொல்லக்கூடிய காராம் பசு. சத்ரு எப்படி தெரியுமா? துரியோதனனுக்கு நாடு அளித்தான். நாடு உனக்கு அங்கு தேசத்தை முடிசூட்டி வைத்தான். முடிசூட்டிய பெருமை இந்த ஊரார் அறிய வேண்டும் என்பதற்காக ஏற்றி சென்று கட 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 கடவென்று வீதி உலா வந்து கொண்டிருந்தது. அப்படி வருகின்ற நேரத்திலே ஒரு பசுவும் கன்றும் ஓரமாக நின்று கொண்டிருந்தது. கன்றானது துள்ளி குதித்து வந்து என்னுடைய ரத தேர்தத்திலே மாற்றி மடிந்து தன்னுடைய கன்றை பறிகொடுத்த அந்த பசுவானது என்ன சாபம் அளித்தது தெரியுமா? அடே கண்ணா, உனக்கு பதவி கிடைத்த மம்மதையில் எதிரே யார் இருப்பது என்று தெரியாமல் ரதத்தை நிற்காமல் ஓட்டி சென்றாய் அல்லவா? உனக்கு உன் உயிர் பிரியும் தருவாயிலே உன்னுடைய ரதம் ஓடாத நிற்க கடவது என்று 5வது சத்ரு காமதேனு. 6வது சத்ரு யார் தெரியுமா? இந்த பூமாதேவி 6வது சத்ரு. எப்படி? 12 அங்குலம் கண்ணனுக்கு இடம் கொடுக்காத இருந்திருந்தால் அர்ஜுனன் சிரசை ஒரே கணையால் கொய்திருப்பேன். அந்த மாயாவி சூது செய்து 12 அங்குலம் ரத தேர்தத்தை மண்ணில் அழித்தினான். ஆனால் சிரசுக்கு வைத்த நாகக்கடை எங்க சென்று தெரியுமா? தலைக்கு வைத்த குறி தலை பாகை மட்டுமே கொண்டு வந்தது. ஆமா. ஆகையால் இந்த பூமாதேவி 6 சத்ரு. ஐயா, சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று 4 தெய்வம் துணை நிற்கும் என்பார்கள். என்னை பெற்றாலே என்னுடைய தாய் வளர்க்க தெரியாமல் ஆற்றிலே வீசிவிட்டார். என்னை பெற்க காரணமாக இருந்தாலே என்னுடைய தந்தை சூரிய பகவான் வானத்திலே இருந்து பார்த்து கொண்டு மட்டுமே இருந்து விட்டார். என்னை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய கண்ணனோ என் உயிரை பறிக்க திட்டமிட்டிருக்கிறார். கடைசியாக என்னுடைய குரு பரசுராமர் எனக்கு சாபத்தை தந்து விட்டார். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர்களும்
எனக்கு உறுதுணை இல்லாமல் இல்லாமல் பாதகத்தில் வந்து முடிந்தார்கள். எப்படி சத்ருவாக இருந்தார்கள்? இந்த ஆறு பேரிட சாபமும் ஜனித்த பின்னே, 6 பேரிட சாபமும் ஜனித்த பின்னே பட்டமோ வளர்ச்சி பாதமே என்று கண்டே